என் செல்ல குழந்தையே, ஒரு நிமிடம் நிற்பாயா? உன்னோடுதான் பேச வேண்டும் என்று இந்த வராகி நான் வந்திருக்கின்றேன். நாளை உன்னை தேடி வருகின்ற இவர்களை கண்டு நீ நிச்சயமாக யாரென்று தெரியாமல் சென்று விடாதே. நாளை உன்னை தேடி வருகின்ற இவர்களை நிச்சயமாக என் குழந்தை கண்டு நீ ஒளிந்து விடக்கூடாது. உன்னோடு எப்பொழுதும் இந்த வராகி நான் துணை இருக்கும் இந்த நேரம் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ நல்லபடியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் தெரிந்து புரிந்து நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என்ன நடந்தாலும் சரி, உன் தாயின் அன்பு மட்டும் ஒருபோதும் உனக்கு குறைவில்லாது கிடைக்கும். உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கும் என்றால் நிச்சயமாக அதை நான் ஒருபோதும் உனக்கு சொல்லாமல் சென்று விட மாட்டேன். ஒருபோதும் இந்த விஷயத்தை உனக்கு என்னவென்று நான் தெரியப்படுத்தாமல் செல்ல மாட்டேன். இத்தனை நாளும் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் யோசித்து நீ கலங்கியது எல்லாமும் போதுமல்லவா? இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள். உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னை தேடி வருகின்ற இவர்களை யாரென்று தெரியாமல் நிச்சயமாக நீ செல்லக்கூடாது. உன்னை தேடி வருகின்ற இவர்களை கட்டாயமாக நீ யாரென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எல்லோரையுமே பார்த்து பார்த்து ஓடி ஒளியக்கூடாது. இவர்கள் ஏன் வருகிறார்கள், எதற்கு வருகிறார்கள், இவர்களின் நோக்கம் என்ன என்பதனை எல்லாமும் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். இவர்களினுடைய உண்மையான எண்ணங்களையும் நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். ஏன் இவர்களுக்கு வேறு வேலை இல்லையா? உன்னை தேடி வர வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அப்படி வருகின்ற பொழுது இதற்கான காரணத்தை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கான இந்த சூழ்நிலையை நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சுற்றி நடக்கும் இந்த நேரம் இனி என்னவாகும், ஏதுவாகும் என்பதனை எல்லாமும் தாண்டி உன் தெய்வம் நான் உன்னோடு இருக்கின்ற இந்த காலம் மட்டும் என் பிள்ளை ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உனக்காக வேண்டி நான் உருவாக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக உணர வேண்டும். இந்த வராகி அவ்வளவு சுலபமாக வெல்லாமும் எந்த ஒரு விஷயத்தில் இருந்தும் தவிர்த்து சென்று விடுவது கிடையாது. ஏதாவது ஒரு புரிதல் கொண்டு இந்த வாழ்க்கையை வழிநடத்துபவள். அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து புரிந்து கொண்டுதான் நான் உன்னிடத்தில் பேசி கொண்டிருக்கின்றேன். உனக்காக என்ன கொடுக்க வேண்டும் என்பதில் நான் தெளிவாக இருக்கும் பொழுது நாளை உன்னை தேடி வருகின்ற இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானவர்களாக இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் இவர்களை நீ தவிர்த்து விடக்கூடாது என்பதில் நானும் முழு கவனத்தோடு இருக்க வேண்டும் அல்லவா? சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் எண்ணி இனிமேலும் நீ ஒருபோதும் கலங்கி கொண்டிருக்க கூடாது. உனக்கு நடக்கும் அத்தனையிலும் உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. இந்த நேரம் முழுக்க நான் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள். உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ எப்பொழுதும் தெளிவுபட உணர்ந்து கொள் என்பதனையும் நீ மறக்காதே. எத்தனையோ முறை இந்த வாழ்க்கை பல பாடங்களை கற்றுக் கொடுத்தாலும்
நாம் ஒருபோதும் செய்து கொண்டிருக்கின்ற விஷயத்திலிருந்து பின்வாங்குவது கிடையாது. நாம் செய்கின்ற விஷயத்திலிருந்து பின்தங்குவது கிடையாது. எதையுமே நாம் ஒரு விதமான புரிதலோடு பார்த்து கொண்டிருக்கிறோம். யார் நம்மை தேடி வந்தாலும் ஒரு பொருட்டாக அவர்களை நாம் மதிப்பதில்லை. சில பிள்ளைகள் எல்லாமும் சட்டென்று முகத்தில் அறைந்தார் போல பேசிவிடுகின்றார்கள். எதையுமே நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் அப்படியே ஒதுங்கிச் செல்ல வேண்டும். பிடிக்கவில்லை என்றால் விலகி நடக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் இன்னொருவரின் மனதை காயப்படுத்தக்கூடாது. அவர்கள் என்ன எண்ணத்தில் நம்மிடம் சொல்ல வந்தாலும் சரி, அதனை கேட்டுவிட்டு அது தேவையில்லை என்பதனை பொறுத்து அதை நீ கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றபடி தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து என் பிள்ளை நீ அதிகமாக யோசித்து கொண்டிருக்கக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உனக்காக வேண்டி எந்த சூழ்நிலையையும் நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரம் முழுக்க இனி இந்த வாழ்க்கையில் நடக்கும் அத்தனை விஷயங்களும் உன்னை தேடி வருவதை கட்டாயமாக என் பிள்ளை நீ கண்டுபிடித்து விடுவாய். இந்த வராகியானவள் உனக்காக வருவதையும் நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? தாயின் அன்பு அவ்வளவு சுலபமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அன்பு அல்ல. இந்த வராகியின் அன்பு அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைக்கக்கூடிய அன்பும் அல்ல. என் பிள்ளையான உனக்கு நான் தேடி வந்து ஒரு விஷயத்தை தருகிறேன் என்றால் இது நிச்சயமாக உனக்குள் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த வாழ்க்கை இதன் மூலமாக உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. இங்கு பலருக்கும் தன்னை சுற்றி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை என்னவென்று தெரிந்து கொள்ள முடியவில்லை. தன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொள்ள முடியவில்லை. தனக்கான நேரம் இது, தனக்கான வாழ்க்கை இது என்று எப்பொழுதுமே ஏதோ ஒரு கட்டத்திற்குள் சிக்கிக் கொண்டது போலத்தான் ஒரு வட்டத்திற்குள்ளேயே இவர்களின் வண்டியை ஓட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது குண்டு சட்டிக்குள் குதிரை ஓட்டுவார்கள் என்று சொல்வார்கள் அல்லவா? அதுபோலத்தான் இவர்களின் வாழ்க்கை பயணமும் சென்று கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டும் இப்படிப்பட்ட சிந்தனை கொண்டும் இருக்கின்ற ஒவ்வொருவரிடத்திலும் நாம் எதையுமே பெரிதாக எதிர்பார்த்து விட முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் பெரிதாக எதிர்பார்த்து நின்றுவிட முடியாது. அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி வருகின்ற இது போன்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் நமக்கான ஒவ்வொரு நிலைப்பாட்டையும் நாம் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நாம் என்னவென்று எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள நிச்சயமாக முடிவு செய்ய வேண்டும். நமக்கான நேரத்தை இந்த வாழ்க்கை என்னவாக மாற்றி இருக்கிறது என்பது நமக்கு புரிந்துவிட்டது என்றால் எதிர்வரும் காலம் நமக்கு என்ன கொடுக்கும் என்பதனையும் உன்னால் கட்டாயமாக தெரிந்து கொள்ள முடியும். நான் இருக்கும் இந்த நேரம் இனி அத்தனையையும் உனக்கே என்று நான் உறுதிபட சொல்லிக் கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள். உறுதிபட ஒவ்வொன்றையும் நான் எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ புரிந்து கொள். இனிமேலும் என் பிள்ளை எதற்கெடுத்தாலும் கலங்கி நின்று, எதற்கெடுத்தாலும் வருந்தி நின்று நீ எப்பொழுதும் போல கண்ணீரை வடித்து கொண்டிருக்காதே. உன்னை சுற்றி பல நல்ல விஷயங்கள் இனி நடக்க தொடங்கி விட்டது என்பதுதான் உண்மை. உன்னை தேடி பல வெற்றிகளும் உனக்கு கிடைக்க தொடங்கி விட்டது என்பதுதான் உண்மை. உன்னை சூழ்ந்து நிற்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ பெரிதுபடுத்தி கொள்ளாமல் உனக்கென நான் சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். உனக்காக வருகின்ற இந்த தெய்வ வாக்கினை எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ தவிர்க்கக்கூடாது. ஒரு அதிர்ஷ்டத்தை உனக்கு கொடுக்கலாம். சட்டென்று உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நடத்தலாம். அதனால் எதுவுமே இல்லை என்று சொல்லி புலம்புவதை விட
நமக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள நீ எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லது நடக்க நான் எப்பொழுதும் உன்னோடு வருகின்ற இந்த நேரம் முழுக்க உன்னை சுற்றி எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை முதலில் புரிந்து கொள். உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களும் இனி ஒன்றன் பின் ஒன்றாக உன்னுடைய வாழ்க்கையை உனக்கே என்று சரியாக உறுதிப்படுத்தி கொடுக்கும் அல்லவா. இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ என்னவென்று ஏறெடுத்து பார்க்க வேண்டும். எதுவும் புரியாமல் எதையும் பாதியில் விட்டுவிடக்கூடாது. நமக்கான சூழ்நிலைகள் எப்பொழுதும் நமக்கு ஏதாவது ஒன்றை சொல்லிக் கொடுப்பது போல இப்பொழுது இருக்கும் இந்த நிலையை நினைத்து உன்னுடைய எதிர்காலத்தை நீ ஒருபோதும் கணித்து விடாதே. உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களும் நல்ல மாற்றத்தை இனி நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். நல்ல புரிதலை எப்பொழுதும் நீ சரியாக பெற வேண்டும் என்பதனையும் புரிந்து கொள்ள வேண்டும். முன்னின்று நாம் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்கள் இனி முழுக்க முழுக்க உன்னை வந்து சேர வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. தேவையில்லாமல் என் பிள்ளைக்கு அம்மா எதையும் சொல்வதில்லை. உன்னுடைய நேரத்தை நான் ஒருபோதும் வீணடிக்க எண்ணியதும் இல்லை. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் உணர்ந்துதான் நான் ஒவ்வொரு பொழுதும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்றும் என்றும் புதிதாகத்தான் உனக்கு நடத்தி கொண்டிருக்கிறேன். இனி நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொண்டு உன்னோடு நான் இருக்கும் இந்த நல்ல நேரங்களை நீ உன்னுடையதாக ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் ஆனந்தமாக இந்த வாழ்க்கையை நீ எதிர்கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை. எதிலும் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையையும் என் பிள்ளை நான் தரும் பொழுது அதனை ஏற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும். நமக்கு நடப்பது என்னவென்று நாம் கட்டாயமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டுமல்லவா. சுற்றி இருப்பது ஒவ்வொன்றிலும் நாம் பெறக்கூடிய இந்த விஷயங்களை நாம் முழுக்க முழுக்க ஒருபோதும் கைவிட்டு விடக்கூடாது. என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் உனக்கே நிச்சயமாக இனி புரிய வரும். அத்தனை பெரிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்பதனையும் நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த காலம் மட்டிலும் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு தெரியப்படுத்தி விடுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக என்னவென்று உனக்கு சொல்லி தந்து விடுவேன். உன்னை அவ்வளவு சுலபமாக வெல்லாமும் உன் தாயானவள் நான் விட்டுவிட மாட்டேன். அவ்வளவு எளிதில் எல்லாமும் உன்னை நான் காயப்பட அனுமதிக்க மாட்டேன். இனி நடக்கும் நல்லது எந்த நாளும் உனக்கு தரும் நம்பிக்கையை நீ புரிந்து கொள். உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் நீ பெறக்கூடிய உன்னுடைய சந்தோஷத்தை நீ உறுதிப்படுத்திக்கொள். எப்பொழுதும் என் குழந்தை தன்னுடைய அதிகப்படியான யோசனைகளினால் அதிகமாக நீ கலங்கி இருக்கிறாயல்லவா. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை எப்பொழுதும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் என் குழந்தை நீ முழுக்க முழுக்க தெளிவுபட பெற்றுக்கொள்ள வேண்டும். எது நடந்தாலும் நான் இருப்பேன் என்பதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற மிகப்பெரிய ஆச்சரியம் அல்லவா. இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற பேரதிர்ஷ்டத்தின் உச்சம் அல்லவா. இதனை எல்லாமும் என் குழந்தை நீ தெரிந்து கொண்டு நல்லபடியாகவும் நன்மதிப்போடும் வாழ்ந்து காட்ட வேண்டும். என்னதான் நடக்கிறது என்று சொல்லி இந்த வாழ்க்கையை இப்படியே விட்டு விடாதே. ஏனென்றால் நாளைய விடியலில் உன்னை தேடி வரக்கூடியவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்லவா. இன்று என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த பொழுதே அமாவாசையின் பொழுது. நாளைய விடியலில் முன்னோர்களும் தெய்வங்களும் உன்னை தேடி வருகிறார்கள். நாளைய விடியல் பொழுதில் முன்னோர்களும்
நாளைய இரவு நேரத்தில் தெய்வங்களும் உன்னை தேடி வருகிறார்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை தொடரும் இந்த விஷயத்தை என் பிள்ளை நீ முழுக்க முழுக்க கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ என்னவென்று தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது இனி உனக்காக எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறந்து விடாதே. உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் நான் எப்பொழுதும் உறுதிப்படுத்தி கொடுக்க தயாராக இருக்கிறேன் அல்லவா? உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் உன் கண் முன்னால் கொண்டு வர நான் தயாராக இருக்கிறேன் அல்லவா? அது போதும். இனி வேறு எதையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தாதே. வேறு எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்காதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கு நான் மதிப்பை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை தெரிந்து கொள். நாளைய விடியலில் உன் வீட்டிற்கு காகம் வந்தால் அந்த காகத்தை விரட்டி அடித்து விடாதே. அதற்கு நீ உணவு கொடு. அதுபோல நாளை மாலை நேரத்தில் தெய்வத்தின் பெயர்களை கொண்டு யாரேனும் உன்னிடம் வந்து பேசினார்களேயானால் அவர்களை நீ உதாசீனம் செய்து விடாதே. குறிப்பாக லக்ஷ்மி தாயானவளினுடைய பெயரை கொண்டு யாரேனும் உன்னிடம் 2 வார்த்தை பேசினால் போதும். சட்டென்று அவர்களை அவமதிக்காமல் அவர்கள் சொல்ல வருகின்ற விஷயத்தை என்னவென்று நீ கேட்டுவிட்டாலே அது போதும். இந்த வாழ்க்கையில் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் அல்லவா? உன் அம்மாவும் அதைத்தானே மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் அதற்காகத்தான் உனக்கு நான் மீண்டும் மீண்டும் தந்து கொண்டிருக்கின்றேன். என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் இனி கவனமாக நீ உணர்ந்து கொள். உனக்கு நடக்கக்கூடிய அத்தனையிலும் என் பிள்ளை கட்டாயமாக நீ வாழ்ந்து காட்டுவாய். கட்டாயமாக எதையுமே என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தேவையில்லாத விஷயங்களினால் நீ மனமுடைந்தது போதும். இனி உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக நீ சரியாக தெரிந்து கொள். உனக்கே என்று நான் உருவாக்கி கொடுக்கும் இந்த வாழ்க்கை இனி உன்னை வந்து சேரட்டும். என் குழந்தையே, எதுவும் புரியாதது போல நின்று கொண்டிருக்காதே. நீ தெய்வத்தின் குழந்தை என்பதனை ஒருபோதும் மறக்காதே. தெய்வம் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் எதையும் அவ்வளவு சுலபமாக வெல்லாமும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே. உன் முன்னோடி எப்பொழுதும் உனக்கான ஒன்றை எடுத்துச் சொல்ல வரும் இந்த தெய்வம் முழுக்க முழுக்க உனக்கு நன்மதிப்பை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. அடுத்தடுத்த நிலைகளில் என் பிள்ளை நல்லதொரு மாற்றத்தை நீ அடைந்தே தீருவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் உனக்கென துணை வருகின்ற இந்த காலம் அத்தனையிலும் இனி எப்பொழுதும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ நிம்மதியோடு வாழ்ந்து காட்டினாலும் அது போதும். இனி எந்த நிலையும் கண்டு என் பிள்ளைக்கு துன்பங்கள் தொடர்கதையாகாமல் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள். உன்னை சுற்றிலும் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து நடந்து கொள். வேறு எதை பற்றியும் என் குழந்தை அதிகமாக யோசித்து நீ கலங்கிக் கொண்டிருக்காதே. உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னை தேடி வரும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக இனி தெளிவாக உணர்ந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அம்மா சொன்ன விஷயம் இப்பொழுதாவது புரிந்ததா? இவர்களை அடையாளம் தெரியாமல் நீ சென்று விடக்கூடாது. இவர்கள் யாரென்று புரியாமல் நீ சென்று விடக்கூடாது. உனக்காக வருகின்ற இவர்களை விட்டுவிடக்கூடாது. அதனால்தான் அம்மா உன்னோடு பேசி இந்த விஷயத்தை உனக்கு விளக்கமாக சொல்லி இருக்கின்றேன். என் செல்ல குழந்தைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.